ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் 250 கிராம்ஸ் எடுத்துகிட்டு அதில் தயிர் 2 கரண்டி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, கொஞ்சம் பொரிஞ்சதும் 2 லவங்கம், ஒரு ரோஸ் மொக்கு, கடல்பாசி 1 சின்ன டீஸ்பூன், அதுக்கப்புறம் வெங்காயம் 1 நம்பர் நல்ல பொடியை நறுக்கினது ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் வணங்கினதும் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டாக அப்படியே பிரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த சிக்கன் எடுத்து அப்படியே அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஒரு சின்ன கப் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு விசில் போட்டுட்டு ஒரு விசில் சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்படி கொஞ்சம் தண்ணியாட்டம் இருந்தது அப்படின்னா தண்ணி வற்றுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸில் இந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த கன்சிஸ்டண்ட்டுக்கு வந்துடும். நடுவில் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். இதில் எந்த கன்சிஸ்டண்ட்டில் எடுத்திங்கன்னா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு சப்பாத்தியோட ஈஸியாக சர்வ் பண்ணிவிட்டு சூப்பராக டேஸ்டியாக சாப்பிடுங்க.